ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியல் இப்போ ரொம்ப சூப்பராக அண்ட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கார்த்திக்கும் தீபாவையும் பிரிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் ரூபஸ்ரீயும் பார்த்தீங்கன்னா தீபாவை கடத்துறதுக்காக ஒரு ஆள் செட் பண்ணி அந்த ஒரு ஆளுமே பார்த்தீங்கன்னா யார் தீபான்றதை கண்டுபிடிச்சாரு. ஸோ இப்படி ஒரு பக்கம் இருக்கா, இன்னொரு பக்கம் ரம்யா அவங்களுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. ஸோ தீபா கூடவே இருந்து இந்த மைத்திலியையும் மீனாட்சியையும் அப்படியே பார்த்தீங்கன்னா டைவர்ட் பண்ணிட்டு தீபாவை கடத்துறதான் அவங்களோட பிளானே. ஆனால் இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரமேஷ் வராருங்க. ரமேஷ் ரம்யான்னு சொல்லிட்டு ரம்யா பின்னாடியே சுத்த போறாருங்க. ரம்யா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இரிட்டேட் ஆகுறாங்க. உன்னை யார் இங்கே வர சொன்னது? நமக்கு அடுத்த மாதம் தானே கல்யாணம், எதுக்காக இங்கே என் உயிரை வாங்குற? இங்கே கூட என்ன நிம்மதியாக இருக்க விட மாட்டியா அப்படின்லாம் சொல்கிறாங்க. உடனே தீபா சொல்கிறாங்க, என்ன ரம்யா பேசுகிற, என்னாச்சு, ஏன்னா ஃபைட் எதனாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ரம்யா சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இவர் வந்தார், சும்மா பேசிகிட்டு இருந்தோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு தீபாவும் வெளியே கிளம்பிடுறாங்க. அண்ட் தீபா பார்த்தீங்கன்னா விடிஞ்சா நமக்கு கல்யாணம், ஆனால் கார்த்திக் சார் இன்னும் நம்மளை லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லையே, அப்போ கார்த்திக் சார் கடைசி வரைக்கும் நம்மளை லவ்லாம் பண்ண மாட்டாரா, நம்ம இப்படியே இருக்க வேண்டியதானா அப்படின்னு சொல்லிட்டு தீபா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா தீபாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபா நீங்கள் எங்கே இருக்கீங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீங்கள் நேரம் மேலே வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. இது கார்த்திக் தான் பண்ணுறாரு, ஒரு வேளை கார்த்திக் நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக தான் கூப்பிட்றாரு அப்படின்னு நினச்சிட்டு தீபா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரம் மாடிக்க போகிறாங்க. அண்ட் அங்கே தான் மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்குது. நம்ம ரூபஸ்ரீ பார்த்தீங்கன்னா தீபாவை கட்டையால் அடித்து அப்படியே மயக்கம் போட்டுறாங்க. தீபா உடனே பார்த்தீங்கன்னா தீபாவை கடத்த வந்த அந்த ஒரு ஆளுமே தீபாவை ஒரு சாக்கு பைக்கில் கட்டி தீபாவை தூக்கிட்டு அப்படியே கீழே இறங்கி போயிட்டு இருக்காரு. அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் பார்த்துறாரு. இங்க வா, யார் நீ, என்ன இது மூட்டையில அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே பார்த்தீங்கன்னா அவருமே என்ன சொல்றதா அப்படின்னு தெரியாம, இல்லை அது இது வேஸ்டேஜ் சார், கொண்டு போய் டஸ்ட்பின்ல போறதுக்காக போறோம், ஓப்பன் பண்ணி காட்டணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான் அந்த ஆளுமே. உடனே கார்த்திக் சொல்றாரு, இல்லை அதெல்லாம் வேணாம், எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னானே. அவருமே குடுன்னு ஓடி போயிட்டு ஒரு வேன்ல எடுத்து போட்டு அப்படியே தீபா பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கும் கடத்திட்டு போயிடுறாங்க. ஸோ இப்படியே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.